வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட். சென்னை வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. முதல் மிக கனமழையும் கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 26 மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனம் முதல் அதிகன மழைக்கும், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. புயலாக மாற வாய்ப்புள்ளதா என்பதை கண்காணித்து வருவதாக பாலச்சந்திரன் விளக்கம். இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு வட தமிழக சென்னையில் 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆழ்கடல் பகுதிக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் எனவும் பாலச்சந்திரன் அறிவுறுத்தல். கடற்கரை பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 5 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் நாகை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பெருமழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். அரசு தயாரா. சென்னை கண்ணகி நகரில் சீரமைக்கப்பட்ட மழலையர் பள்ளியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மழலைகளோடு மழலையாக அமர்ந்து பேசியதால் பெற்றோர்கள் நிகழ்ச்சி. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேலை இல்லாததால் தினமும் ஒரு அறிக்கை விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ராமதாசுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என விமர்சனம். அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே, அவருக்கு வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலையில்லை என கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஆணவத்துடன் பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல எனவும் காட்டும். இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலையில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய விவகாரம்.
பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் கண்டனர். புதுச்சேரியில் பாமகவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறாக பேசியதாக கூறி முழக்கம். ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியான போது ராமதாசும் அன்புமணியும் ஏன் பேசவில்லை என செல்வ பெருந்தகை கேள்வி. பங்குச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கோடியை மக்கள் இழந்தபோது ஏன் வாய் திறக்கவில்லை எனவும் விளாசம். ஆகையால ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போன்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதானையை பற்றி அக்கறையுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு, ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கல? ஹிண்டன்பர்க் அறிக்கை பத்தி பேசணும்ல. மக்களுடைய வரி பணங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்கு, எல்ஐசி பண மோசடியாகட்டும், தேசிய வங்கிகளுடைய பணங்களில் மோசடியாகட்டும், எல்லா பணங்களும் எடுத்து அதானி நடத்துகின்ற பங்கு சந்தையில் முதலீடு செய்ய. தமிழகத்தில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் விமர்சனம். காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பெயர் மாற்றம். அரசாணையை நேரடியாக கிராமத்திற்கே சென்று வழங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என அளித்த விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். பொங்கல் திருநாளன்று சிஏ பவுண்டேஷன் தேர்வு நடத்தப்படுவதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். மக்களவையில் விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். வீடு முதல் வீதி வரை சமூகத்தின் எல்லா தளங்களிலும் பெண்கள் மீதான வன்முறை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி கருத்து. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமூகத்தால் ஒருபோதும் விடுதலை அடைய முடியாது எனவும் கருத்து. பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. பெண்கள் மீதான வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஜாதி மத மொழி ரீதியாக வாக்கு சேகரிப்பை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய சுதந்திரமான ஆணையம் அமைக்க கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாத் யாதவின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க வேண்டும். தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவன தலைவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹைதராபாத்தில் யங் இந்தியா ஸ்கில்ஸ் பல்கலைக்கழகத்தை அமைக்க அதானி வழங்கிய நிதியை திரும்ப வழங்கிய தெலுங்கானா அரசு 100 கோடி நிதியை நிராகரிப்பதாக முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அதிரடி அறிவிப்பு. சென்னை வேளச்சேரியில் அரசு நில எடுப்பு பணிக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு.
எங்கள் நிலம் எங்கள் உரிமை என முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. நாங்க ஏற்படுத்தின எங்களோட சொத்துங்க, அது எங்களுக்கு வாழ்வாதாரமே ஜெகநாதபுரம் தான். நீங்க கொடுக்கிற வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம். நாங்க செத்தாலும் இங்க தான் சாவோம், இருந்தாலும் இங்க தான் சாவோம். தகுதியுள்ள குடும்ப பெண்களுக்கு ஜனவரி மாதத்துக்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுமா? செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்க வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மறுப்பு. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. ஆரணி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 கிராம ஊராட்சி மக்கள் ஆர்ப்பாட்டம். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல். திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஆட்சியர் அலுவலக வாயில் கதவை மூடி போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை காவல்துறை தடுத்ததால் பரபரப்பு. ஏழு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை OMR சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மெட்ரோ பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் நகர்வதால் 2 கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். அந்தமான் கடற்பகுதியில் மீன்பிடி படகில் கடத்திச் செல்லப்பட்ட 5 டன் போதைப் பொருள் பறிமுதல். இந்திய கடலோர காவல்படையினர் தீவிர விசாரணை. மது மற்றும் போதைப் பழக்கத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு. 18 முதல் 25 வயது வரை உள்ளவர்களிடம் மது மற்றும் போதைப் பொருள் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் புதன்கிழமை வரை ஒத்திவைப்பு. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் எப்போதும் பேசியதில்லை எனவும் கடும் தாக்கு. மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் யார்? அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றும் முதலமைச்சரை அறிவிக்க முடியாமல் பாஜக திணறல். மகாராஷ்டிரா முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டேவை மீண்டும் அறிவிக்க வேண்டும். பீகார் மாடலை மராட்டியத்திலும் பின்பற்ற வேண்டும் என பாஜக தலைமைக்கு சிவசேனா போர்க்கொடி. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பேரணி. ஊரடங்கு மற்றும் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். கடந்த சீசன்களில் CSKவில் விளையாடிய துஷார் தேஷ்பாண்டேவை 6.5 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். தீப் சாகரை 9.25 கோடிக்கு வசப்படுத்திய மும்பை இந்தியன்ஸ். வில்லியம்சன், பிலிப்ஸ், ரஹானே உள்ளிட்டோர் IPL சீசனில் ஏலம் போகவில்லை. மயங்க் அகர்வால், ஷர்துல் தாக்கூரும் ஏலம் போகாததால் ரசிகர்கள் அதிர்ச்சி.
தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரை 3.2 கோடிக்கு ஏலம் எடுத்தது குஜராத் அணி. இங்கிலாந்து வீரர் சாம் கரனை 2.40 கோடிக்கு வசப்படுத்தியது சென்னை அணி. புவனேஸ்வர் குமாரை 10.75 கோடிக்கு ஏலம் எடுத்தது பெங்களூரு அணி. குருணால் பாண்டியாவை பெங்களூரு அணியும் நிதிஷ் ராணாவை ராஜஸ்தான் அணியும் ஏலம் எடுத்தனர். பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 295 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 2 இன்னிங்ஸிலும் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ரா ஆட்டநாயகனாக தேர்வு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சிங்கப்பூரில் தொடங்கியது. தமிழ்நாட்டின் குகேஷ் சீனாவின் டிங்லரேன் மோதல். அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி படத்தின் இசையமைப்பாளர் திடீர் மாற்றம். தேவிஸ்ரீ பிரசாத் இதை இசையமைப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக ஜிவி பிரகாஷ் ஒப்பந்தமானதாக தகவல்.